நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இப்ப இந்த ரைட் நவ் இப்ப நீ சந்தோஷமா இரு அப்படிம்பாங்க. தி பிரசன்ட் மொமெண்ட், நிகழ்காலத்தை எவன் ஒருவன் சந்தோஷமாக வைத்துக் கொள்கிறானோ அவனுக்கு தான் எதிர்காலமும் சந்தோஷமாக அமையும். இது இது வந்து லா. அதாவது எப்படின்னா, இப்ப தமிழ்ல 3 வார்த்தை சொல்லுவாங்க. சஞ்சிதம், பிரார்த்தம், அகாமியம் அப்படின்னு 3 வார்த்தை இருக்கு. சஞ்சிதம் அப்படின்னா நீ இதுக்கு முன்னாடி செஞ்ச ஆக்ஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த தொகுப்பு சஞ்சித வினைன்னு பேரு. பழ வினை அப்படின்னு அதுக்கு பேரு. பல வினை, ஐ மீன் பழசு, கடந்த காலத்துல நீ செஞ்சது. கடந்த காலத்துல நீ என்ன செஞ்சியோ அதோட ரியாக்ஷன் தான் இப்ப நீ அனுபவிக்க போற, விச் இஸ் பிரார்த்தம், அதாவது பிரசன்ட் மூமெண்ட். இப்போ நீ என்ன பண்ண போறியோ இதைத்தான் நீ எதிர்காலத்துல அனுபவிக்க போற, ஆகாமியம். ஸோ சஞ்சிதம், பிரார்த்தம், ஆகாமியம். பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். அப்ப என்ன பண்ணமோ அதுக்கு இப்ப அனுபவிப்போம். அந்த அனுபவிக்கிறோன்ற பேர்ல இப்ப நீ என்ன பண்றியோ அதை தான் ஃபியூச்சர்ல நீ அனுபவிக்க போற. இது லா. இதை மாற்ற முடியாதுல்ல, இது லா. ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு வாழ்க்கையே பிடிக்கல, நம்ம வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம், நம்மளுக்கு வாழ்க்கை எப்படியாவது மாற்றணும்னு நினைக்கிறோம். பொருளாதார ரீதியாகவோ இல்லை உறவு சம்மந்தப்பட்டதோ இல்லை உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டோ ஏதோ ஒரு பிரச்சனைடா வாழ்க்கையில, என் லைஃப்பை மாற்றணும், அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்றேன், ஐ வாண்ட் டு சக்சீட் இன் மை லைஃப், இப்படிலாம் இருக்கும் பொழுது அது இருக்கட்டும் ஒரு பக்கம். பட் கொஞ்சம் ஒரு புரிதலுக்கு வருவோம். என்னன்னா, இன்னைக்கு நீ கஷ்டப்படுறேன்னா அதுக்கு என்ன காரணம்? நேத்தி நீ என்னமோ தப்பு பண்ணியிருக்க, தெரிந்தோ தெரியாமலோ தவறி போயோ, தெரிந்து தப்பு செஞ்சிருக்கலாம், இல்ல தெரியாம தவறுகள் செய்திருக்கலாம். ஏதோ ஒண்ணு நம்ம செஞ்சது தானே. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதாவது இன்னைக்கு நம்ம லைஃப் எப்படி இருக்கு, சரி அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஒத்துக்கணும். அதுக்கு சண்டை போடக்கூடாது. இல்லையா, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை, நான்லாம் எந்த தப்பும் அப்படின்னு உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு நிலைமை, இப்போ இந்த பிரசன்ட் மொமெண்ட், இன்னைக்கு இப்போ இந்த க்ஷணம் நீ சந்தோஷமா இல்லையா மச்சான், இந்த சந்தோஷத்தை கெடுத்துக்கிற மாதிரி நீ என்னமோ முன்னாடி பண்ணிருக்க, அவ்வளவுதான், டீல் முடிஞ்சு போச்சு, அந்த டாபிக் முடிஞ்சு போச்சு. அதை அனலைஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபியூச்சரை பத்தி யோசிங்க. அப்ப ஃபியூச்சர்ல நான் சந்தோஷமா இருக்கணும், ஃபியூச்சர்ல நான் நிம்மதியா மன நிறைவோட ஆனந்தமா இருக்கணும்டா. அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு என்ன பண்ணலாமோ அது வேற விஷயம். பட் அது எப்ப பண்ண முடியும்? இப்பதான் பண்ண முடியும். பிரசன்ட் டென்ஸ்ல தான் பண்ண முடியும். பிரசன்ட் டென்ஸ்ல இப்போ இங்க நீங்க என்ன பண்றீங்களோ இதுதான் ஃபியூச்சரா வரப்போகுது. ஏன்னா நேத்து செஞ்சது இன்னைக்கு விடியுதுன்னா அப்போ இன்னைக்கு செய்ய போறது நாளைக்கு விடிய போகுது தானே. ஸோ இது ஒரு லாஜிக், இது லா, இது உங்களுக்கு தெரியும். இப்ப நிறைய பேருக்கு என்னன்னா, என்னால் இப்போ நாளைக்கு அப்ப சந்தோஷம் வரணும்னா இன்னைக்கு நான் சந்தோஷத்தை விதைக்கணும் இல்ல, இன்னைக்கு நான் சந்தோஷமா இன்னைக்கு இந்த பொழுதை கழித்தேன்னா எனக்கு இதே பொழுதுகளும் இதே சந்தோஷமும் எனக்கு நாளைக்கு வரும், ஃபியூச்சர்ல வரும். இன்னைக்கு 24 மணி நேரமும் நான் ஆனந்தமா கொடுத்துருக்கேன் இந்த பிரபஞ்சத்துக்கு. என்னுடைய உடம்புல இருக்கிற வைப்ரேஷன் என்னுடைய எண்ணத்தின் மூலமாகவும், என் சொல்லின் மூலமாகவும், என் செயல்களின் மூலமாகவும், என் தன்மையின் மூலமாகவும் நான் சந்தோஷத்தை மட்டுமே இன்னைக்கு 24 hours கொடுத்துருக்கேன். அப்படின்னா அப்ப எனக்கு இது ரிப்பீட் ஆகணும். ஃபியூச்சர்ல எனக்கு இந்த 24 hours எனக்கு ரிட்டர்ன் வந்தாகணும். கரெக்ட் தானே? யூனோ. ஸோ பட் பிரச்சனை என்னன்னா, 24 hours நம்மளால அப்படி இருக்க முடியல, என்னால சந்தோஷமா இருக்க முடியல. இந்த க்ஷணத்தை நீங்க சும்மா சந்தோஷமா வாழுன்னு ஏகப்பட்ட பிக்கல் புடுங்கல் இருக்குது லைஃப்ல, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, நடக்குமா நடக்கதான்னு தெரியல, அது நான் என்ன ஆகுன்ற பயத்துல நான் இருக்கேன், அது அப்படி முடிஞ்சிருமோ இப்படி முடிஞ்சிருமோன்னு இருக்கேன், அது நடக்காதா நடந்துருமோ இப்படி ஏங்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா சும்மா இந்த பிரசன்ட் மொமெண்ட்டை வந்து சந்தோஷமா வாழுன்றீங்க, அதெல்லாம் முடியாது, அது கஷ்டம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ்ல ஒரு புலம்பல் ஏற்படலாம், விச் இஸ் உண்மைதான். ஒரு சின்ன தெளிவு கிடைச்சதுன்னா ஓகே, இதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு உங்களுக்கு தோணும். ஒரு தெளிவு, ஒரு சின்ன தெளிவு கிடைச்சா ஓகே இது கஷ்டமா இருக்கோ ஒரு முடியுமா தெரியல, ஆனா அதுக்கு ஏதோ ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது என்ன தெளிவு அப்படின்றத பார்ப்போம். சும்மா ஏதாவது ஒரு உதாரணம் பார்ப்போம். ஒருத்தன் நடந்து போயிட்டு இருக்கான், அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான், வண்டியெல்லாம் ஓடிட்டு இருக்கு, டிராஃபிக்கா இருக்கு, அப்படியே அந்த பிளாட்ஃபார்ம்ல அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். அவன் நடந்து போகும்போது ஏதோ எங்கேயோ போயிட்டு இருக்கான். ஓகே, இப்படி வச்சுக்கோமே, யார்கிட்டயோ பணம் கேட்டிருக்கான், ரொம்ப கஷ்டம் அவனுக்கு, யார்கிட்டயோ ஒரு 10,000 பணம் கேட்டிருக்காங்க, அவங்க தரேன் சொல்லியிருக்காங்க, அதை வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கான்னு வச்சுக்குவோம். அது கூட அவங்க கன்ஃபார்மா சொல்லல, நீ வா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க. நீங்க அவன் அதுதான் போயிட்டு இருக்கான். சரி, இப்போ அவன் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். ஸோ இப்போ அவன் என்னன்னா, அவனுடைய உடம்பு அவனுடைய வேலையை செய்யும், அது பாட்டுக்கு அந்த உடம்பை பார்த்து நடக்கும், அவன் சிக்னல் பார்த்துக்கும், ரோடு கிராஸ் பண்ணணும்னா பண்ணும், அது பாட்டுக்கு போகும். அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய அந்த கரணங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் எதையாவது.
அந்த பணம் கொடுத்துருவானா, திரும்ப எப்போ கேட்பான், அது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுவானா, இல்லை ஃப்ரீயாக கொடுக்குறானா, இல்லைன்னா வந்து கொடுக்கலைன்னா இவன் என்ன பண்ணுவான், இவனுக்கு இவனை நம்பி உனக்கு இப்படி என்னமோ அந்த அந்த பணத்தை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம், அவன் பணத்தை கொடுப்பானா இல்லையா, இப்படிதான் யோசிச்சுக்கிட்டே அவன் நடந்துக்கிட்டே போயிட்டே இருக்கான் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இது ஒரு சீன். இப்போ இதுல பாருங்க, ரைட் நோ ப்ரெசன்ட் மொமெண்ட் அவனுடைய வாழ்க்கை, அந்த தெருவில் நடக்கிறான் இல்லையா, அவனுடைய வாழ்க்கையை நம்ம கணக்கு எடுத்துக்கோ. மணி காலையில் 10ன்னு வச்சுக்கோமே. ஸோ இப்போ 10 மணிலேருந்து நம்ம அவனை வாட்ச் பண்ணுறோம், அவன் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான். ஸோ இப்போ ஒரு 10:10 ஆகுது டைம் இப்போ. ஸோ இந்த 10 நிமிஷம் சார் வந்து அப்படியே நடந்து இங்கேருந்து அது வரைக்கும் நடந்திருக்காரு, ஒரு 10 நிமிஷமா நடந்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ இந்த 10 நிமிஷமா அவன் என்ன எமிட் பண்ணியிருக்கான் அவன் உடம்புல இருந்து? நெகட்டிவிட்டி தான், ஆப்வியஸ்லி. எதிர்மறை எண்ணங்கள் தான் அவன் விதைச்சிருக்கான், அன்கான்சியஸா இருக்கான். எதிர்மறை எண்ணங்கள், பணம் கிடைச்சிருமா, அவன் கொடுத்துருவானா, அவன் பணம் கொடுக்கலன்னு இவனுக்கு என்ன பதில் சொல்றது, அவன் திரும்ப கேட்டால் நம்ம எப்போ கொடுக்க முடியும், நம்மளால கொடுக்க முடியுமா, அவன் 2 மாசம் கழிச்சு கொடுங்க, 2 மாசம் கழிச்சு இந்த படத்துக்கு நான் எங்க போவேன், இவங்ககிட்ட வாங்கலாமா வேணாமா, அவன் கொடுப்பானா, இப்படிதான் யோசிச்சுட்டு போனான். ஸோ 10 மணிலேருந்து 10:10 வரைக்கும் அவன் என்ன எமிட் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்மறைகளும் நெகட்டிவிட்டி எமிட் பண்ணியிருக்கான். ஸோ இது நம்ம பேசிக்கலி 10லேருந்து 10:10ன்னு சொன்னேன். பட் அவன் நாள் ஃபுல்லுக்கு அதான் பண்ணப்பான். அவன் நேத்தும் அதான் பண்ணான், முந்தானேத்தும் அதான் பண்ணான், போன வாரமும் அவன் அதான் பண்ணான். பணம் கிடைக்குமா, இந்த பிரச்சனை தீருமா, ஐயோ எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா, காசு இல்லையே, இது என்ன ஆகும் தெரியலையே, வாடகைக்கு என்ன பண்ண போறேன், வீட்டு ஓனர் என்ன சொல்ல போறாரு, அது என்ன ஆக போகுது, இது என்ன ஆக போகுது, இப்படி அப்படி அப்படி ஏதோ ஒண்ணு. போன வாரமும் அதைத்தான் நினைச்சான், இன்னைக்கும் அதைத்தான் நினைக்கிறான். அப்போ ஆப்வியஸ்லி அவன் நாளைக்கும் அதான் நினைப்பான்ல, அக்கார்டிங் டு லா இல்ல. ஸோ அதனால தான் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த க்ஷணத்தை மாத்து, இந்த க்ஷணத்தை மாத்துன்றாங்க. எப்படி மாத்துறது, இவ்வளோ பிரச்சனை இருக்கு, அவன் ஃப்ரெண்டு கிட்ட பணம் வாங்க போறான், அதை தான் யோசிச்சுட்டு போவான் அவன். அவனை எதாவது குத்தம் சொல்ல முடியுமா, அந்த பணம் கிடைக்குமா, அவனுக்கு அவனுடைய தேவை, அவனுடைய ஏக்கம், அவனோட பயம், அது என்ன குத்தம் சொல்ல முடியும், அதெல்லாம் அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க சொல்லலாம். இப்போ அந்த கதையை கண்டினியூ பண்ணுவோம். 10:10 வரைக்கும் நம்ம அவனை பார்த்துருக்கோம். அவன் 10 மணிக்கு கதையை நம்ம 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான். 10:10 வரைக்கும் இதை தான் யோசிக்கிறான். கரெக்டாக 10:11க்கு அவன் முன்னாடி ஒரு கார் வருது. கார் அப்படி நிற்கிது, அப்புறம் அப்படியே ரிவர்ஸ் வருது. கார் கதவு திறந்தா ஒரு ஃப்ரெண்டு, அவனுடைய காலேஜ் மேட், அவன் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு, எப்படியோ டச் விட்டு போச்சு. அவன் டே மச்சான் எப்படா இருக்க அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறான். இவனுக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா அவ்வளோ க்ளோஸ் பட்டீஸ் அவங்க. ரொம்ப சந்தோஷம் இவனுக்கு, ஃப்ரெண்டை பார்த்ததுல அவ்வளோ சந்தோஷம். ஸோ 2 பேரும் 2 மினிட்ஸ் அப்படி பேசுறாங்க, பயங்கரமா பேசிக்கிறாரு. எப்படா இருக்க மச்சான், என்னடா பண்றீங்க, அது இது காலையே அவன் இருக்கான் பாடுறான், அப்படி இப்படின்னு என்னமோ பேசுறாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அப்புறம் காலேஜ்ல அந்த கவிதா இருக்கால அவ்வளோ அப்படி இப்படின்னு ஏதோ பேசிக்கிறாங்க, செம்ம ஜாலி எல்லாம். ஓகே, அப்படி சொல்றேன், மச்சான் எனக்கு பர்த்டே, நீ வர, நம்ம 2 பேரும் வந்து இன்னைக்கு என்னோட ட்ரீட்டு, நம்ம சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் தான் நீ எங்கே போனால் அவனை தூக்கி காரில் போட்டுட்டு நேராக ஒரு நல்ல பெரிய ரெஸ்டாரண்ட் போயிட்டு 2 பேரும் ஒரு மணி நேரம் உட்காந்து ஜாலியாக கதை பேசுகிறாங்க. என்ன நடந்தது, காலேஜில் ஞாபகம் இருக்காடு, இது ஞாபகம் இருக்காடுன்னு இவனுக்கு ஒரே சிரிப்பு, பழைய நினைவுகள்லாம் வருது. 2 பேரும் அப்படி சிரிச்சுக்கிறாங்க, சந்தோஷமாக. அப்புறம் நம்பர்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து அந்த இடத்துல ட்ராப் பண்ணிவிட்டு அவன் போயிடுறான், அவ்வளோதான். ஸோ அவன் போனதுக்கப்புறமா இவனுக்கு அப்பா சந்தோஷமாக இருந்தது, பழைய ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு. ஸோ ஓகே, அவன் டைம் ஆயிடுச்சு, அங்கே போய் ஃப்ரெண்ட்கிட்ட வேற அந்த 10,000 கேட்கணும் அப்படின்றதுனால அவன் அப்படி போயிட்டு இருக்கான். இப்போ இந்த இடத்துல நம்ம அந்த டைம் லைனை பார்ப்போம். 10 மணிலேருந்து 10:10 வரைக்கும் அண்ணன் ரொம்ப துக்கத்தில் இருந்தாப்புல. 10:11லேருந்து 12 மணி வரைக்கும் செம்ம சந்தோஷத்தில் இருந்தாப்புல. ஃப்ரெண்டு வந்து ரெஸ்டாரண்ட்டு, பழைய கதைகள், நகைச்சுவைகள் இதெல்லாம் முடிஞ்சு ஒரு 12 மணி வரைக்கும் செம ஜாலியாக இருந்தார். ஸோ 12 மணிக்கு ஃப்ரெண்டு இறக்கி விட்டுட்டு போனான். 12 மணிக்கு இறக்கி விட்டோடனே அந்த 12லேருந்து 12:10 வரைக்கும் அதுவும் சந்தோஷமான டைம் தான். அவன் அசைப்படுறான், அவன் மைண்ட் அசைப்படுது, அவனுடைய புத்தி, அவனுடைய அந்த கரணங்கள் எல்லாம் அந்த இப்போ என்ன நடந்துச்சு, செமையாக இருந்துச்சுல, அந்த பழைய நினைவுகள்லாம். சாப்பாடு வேற சாப்பிட்ருக்கான், மனசுக்கு திருப்தி, நல்லா செம்ம சாப்பாடு. ஸோ ஒரே சந்தோஷம்தான். அப்படியே 12:10க்கு அப்புறம் 12:11, 12:12, 12:13, 12:14, 12:14, 12:30 அப்படின்னு வரும்போது இப்போ மெதுவாக திரும்ப அந்த பழைய தாட் ஆரம்பிக்கும். இன்னும் மறுபடியும் பழைய எண்ணம் மெதுவாக இது வரும். அந்த பணம் கிடைச்சிருமா, போதும், முதல்ல இதை யோசி, பணம் கிடைக்குமான்னு பாரு, நாளைக்கு பிரச்சனை 10,000 நீ வாங்கி கொடுக்கலன்னா நாளைக்கு நீ முடிஞ்ச போ, முதல்ல அவனுக்கு கேளு, நீ எத்தனை மணிக்கு வரான்னு சொன்ன, மணி 12வது, அவன் வெளியே போயிட போறான், தயவு செஞ்சு போய் அந்த பணத்தை வாங்கு. இப்படிலாம் டாக்க ஆரம்பிக்காதா, அப்படியே 12:30 மணிக்கு அது ஆரம்பிக்கும், அப்படி இப்படியே போகும். அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இப்ப என்னோட கேள்வி எல்லாம் ஒண்ணுதான்,
நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான், நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஏன்னா ஒருத்தனுக்கு லைஃப் எல்லாம் கஷ்டம், ஓகே, லைஃப் ஃபுல்லா ஏகப்பட்ட கஷ்டம். அவன் வந்து அதை பத்தி தான் சிந்திக்க முடியும். பணம் இல்லைன்றதான் அவன் சிந்திக்க முடியும், வேற என்ன சிந்திக்க முடியும்? ஆனா நீங்க பாருங்க, 10:10ல இருந்து 12 மணி வரைக்கும் அவன் வறுமையை பத்தி சிந்திக்கவே இல்லை, அவன் சந்தோஷமா இருந்தான். அந்த ஃப்ரெண்டு வந்ததுல இருந்து அவன் ஃப்ரெண்டு திரும்ப அவனை டிராப் பண்ணிட்டு போன அந்த 1.5 மணி நேரம் அவன் எதை பத்தியும் யோசிக்கல. அவன் அவன் துக்கமா இல்லை, அவன் கஷ்டப்படல, அவன் 10,000 பணம் கிடைக்கும் அதை பத்தியே யோசிக்கல. அவன் சந்தோஷமா இருந்தான், சிரிச்சுட்டு சந்தோஷமா சாப்பிட்டு ஜாலியா இருந்தான் 2 மணி நேரம். இந்த 2 மணி நேரம் 10ல இருந்து 12 மணி வரைக்கும் அந்த 2 மணி நேரம் சந்தோஷமா இருந்தால, ஏன் அப்ப வந்து அந்த பிரச்சனை இல்லையா? ஏன் அப்ப ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டு வாடகை வேணாம்னு சொல்லிட்டாரா? அப்போ அந்த ஃப்ரெண்டுக்கு கொடுக்க வேண்டிய பணம் அந்த ஃப்ரெண்டு பணம் வேணாம்னு சொல்லிட்டானா? இவன் ஒரு விஷயம் பயந்துட்டு இருந்தாலும் நடந்துருமோ நடந்துடாதான்னு, அது அந்த பிரச்சனை நல்லபடியான யாராவது வாக்குறுதி கொடுத்தாங்களா? எல்லா பிரச்சனையும் மறைஞ்சு போச்சா? எவ்ரி திங் எக்ஸிஸ்டட், எல்லா பிரச்சனையும் அப்படியே தான் இருந்துச்சு. ஆனாலும் அவன் அந்த 2 மணி நேரம் எதை பத்தி சிந்திக்காம சந்தோஷமா இருந்தான். அப்ப பாசிபிலிட்டி இருக்கு. அப்படின்னா நம்மளுக்கு வாழ்க்கையில நிறைய துக்கம் இருக்கலாம், நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம், செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கலாம், ஏகப்பட்ட பயங்கள் இருக்கலாம், இப்படி ஆயிடுமோ அப்படி எல்லாம் இருக்கலாம். அது எல்லாம் இருந்தாலும் இந்த க்ஷணம் நான் சிரிக்க முடியும். கரெக்டா? கரெக்டு தானே? இப்ப இதுல என்ன பிரச்சனைனா, அத அவனாலேயே அதை செய்ய முடியல. அதை அவன் வாண்டடா செய்ய முடியல. ஒரு ஃப்ரெண்டு வந்தான் அப்படின்றதுனால அந்த ஃப்ரெண்டு வந்தான், அந்த ஃப்ரெண்டோட எனர்ஜி அவனை மாத்திருச்சு. அந்த ஃப்ரெண்டோடைய சந்தோஷம், அந்த ஃப்ரெண்டோடைய வைப்ரேஷன் வந்து மச்சம் வட வட எப்படி இருக்க, அவனோட எனர்ஜி இவனை 2 மணி நேரத்துக்கு காப்பாத்திருக்கு. ஸோ இவனோட வாழ்க்கை எப்ப மாறும்னா, இவன் அந்த எனர்ஜியை போட்டு இவன் சந்தோஷமா வச்சுக்கிட்டான். ஸோ என்னால சிந்திக்க முடியாது, இவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு வாழ்க்கையில, அவ்வளவு பிரச்சனை இருந்தா பாவம் அதைத்தான் சிந்திச்சுட்டு தெருவில் நடப்பான் அப்படின்னு யோசிக்க கூடாது. வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த தெருவில் சந்தோஷமாவும் நடக்கலாம். கரெக்டா? இப்ப 12 மணிக்கு ஃப்ரெண்டை இறக்கி விட்டுட்டு போனால, 12ல இருந்து 12:15 வரைக்கும் அவன் அந்த எப்படி என்னெல்லாம் விஷயம் பேசணும்னு அவன் அசைப்பட்டுட்டு தானே போனான். ஸோ 12 மணில இருந்து 12:15 வரைக்கும் ஃப்ரெண்டும் இல்லை, இப்போ அவன் மட்டும்தான். ஆனா அவன் மண்டையில் இப்ப இந்த நினைவுகள் 10ல இருந்து 10:10 வரைக்கும் துக்கமான நினைவுகள், ஆனா 12ல இருந்து 12:10 வரைக்கும் சந்தோஷமான நினைவுகள். ஸோ மெமரிஸ், தாட்ஸ். ஸோ இதுல நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, பேசிக்லி ஒரு தாட், இதை நம்ம மாத்திக்கிறது தான். ஐயோ எனக்கு லைஃப்ல அவ்வளவு பிரச்சனை இருக்கு, அவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது நான் அதை பத்தி தான் சிந்திக்கணும்னு எந்த சட்டமும் இல்லை. பிரச்சனை இருக்கு, ஆமா, கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, லவ் பிரச்சனை, ரிலேஷன்ஷிப் பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, பயம், இன்னும் ஐயோ விதவிதமான பிரச்சனைக்காக பஞ்சம். ஸோ விதவிதமான வாட் எவர் டாபிக், உங்களுக்கு ஏதாவது என்ன வேணா இருக்கலாம் ஒரு இஷ்யூ, அது இருந்தா இருந்துட்டு போட்டும். பட் இது உங்க கண்ட்ரோல்ல இருக்கு, இந்த தாட் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. நீங்க மாத்திக்கலாம், யூனோ, அதை நீங்க நினைச்சா மாத்தலாம். ஆர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், ஒரு ஃப்ரெண்டு வரான், ஒரு சினிமாவுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் நீங்க வேற எதையாவது யோசிக்கிறீங்களா? இல்ல அந்த 2.5 மணி நேரம் படத்துல அந்த ஸ்கிரீன்ல தியேட்டர்ல அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ எல்லா பிரச்சனையும் அப்ப எங்க போச்சான்? அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி பிரச்சனை லைஃப்ல, ஐயோ பயம் 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 பயம். திடீர்னு யாராவது நீ வாடச்சோமா எப்ப பார்த்தாலும் டல்லா உட்காந்துட்டு இருக்க, வாடா படத்துக்கு போலாம் வாடா அப்படின்னு உங்க ஃப்ரெண்டு படத்துக்கு கூட்டு போறான். உங்களுக்கு பிடிக்கல, வாழ்க்கையவே உங்களுக்கு விரக்தியா இருக்கு, இதுல இவன் வேற தொல்லைப்பட்டி இருந்தாலும் கூப்பிடுறான்னு நீ அவன் இழுத்துட்டு போயிட்டான் அவங்கள. ஆனா தியேட்டர்ல உட்காந்து ஒரு ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே அந்த படத்து கதை உங்களுக்கு இழுத்துரும். அப்ப அடுத்து ஒரு 2.5 மணி நேரம் நீங்க ஜாலியா படம் பார்க்க போறீங்க. படம் முடிஞ்சுட்டு தியேட்டர் விட்டு வெளியே வரும்பொழுது நல்லா கவனிச்சிருக்கீங்களா, நீங்க ஒரு துக்கமா இருப்பீங்க, படத்துக்கு போயிருப்பீங்க, படத்தை நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. படத்தை முடிச்சுட்டு வெளியே வரும் பொழுது மெதுவா அந்த பழைய துக்கமான அந்த வைப்ரேஷன் அப்படியே உங்களுக்குள்ள இறங்கும். மறுபடியும் அந்த பழைய நினைவு வந்துடும். சரி படம் பார்த்து முடிச்சாச்சு, ஓகே படம் நல்லா இருந்துச்சு, சரி இப்போ இந்த பிரச்சனைக்கு வா, என்ன பண்ண போறோம் அப்படின்னு மறுபடியும் மனம் இங்கே வந்துடும். ஸோ இதை நீங்க ஜஸ்ட் புரிஞ்சுக்கணும், இந்த மைண்ட் பண்ற வேலை இது. சரி, அந்த வாழ்க்கையில இருக்க பிரச்சனை எல்லாம் எப்படிங்க மாத்துறது, அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க. அதுக்கான தீர்வு தான் இது. இந்த க்ஷணத்தை நீ சந்தோஷமா நகர்த்து. இந்த க்ஷணத்துல இருக்கிற வைப்ரேஷன் நீங்க சந்தோஷமா கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலா அது உங்களுக்கு திரும்ப வந்துதான் ஆகணும். இப்போ இந்த க்ஷணத்தை நீங்க சந்தோஷமா மன நிறைவா கொடுத்துட்டீங்க, இந்த செகண்ட் சந்தோஷமா போயிடுச்சு. இந்த கடந்து போன ஒவ்வொரு க்ஷணமும் நாளைக்கு எதிர்காலமா திரும்ப வரும்போது அந்த சந்தோஷமான க்ஷணங்கள் திரும்ப உங்களுக்கு வரும்.
இப்ப இவனுக்கு ஒரு 2 மணி நேரம் கிடைச்சது இல்ல, 10 மணிக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து இவனை பத்தியே மச்சான் அப்படின்னு கூப்பிட்டு 12 மணி வரைக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தான்ல, இந்த சந்தோஷம் இவனுக்கு எப்படி கிடைச்சது? இதுக்கு முன்னாடி அவன் போட்டிருப்பான், இதுக்கு முன்னாடி எப்பயோ அந்த சந்தோஷமான நினைவுகளை போட்டிருக்கான். அந்த சஞ்சித வினை தான் அடுத்த ஆகாமிய வினையா பிரார்த்தத்துல வருது. பாஸ்ட் தான் ஃபியூச்சருக்கு போயிட்டு அது ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இப்போ அவனுக்கு வருது. ஸோ ரொம்ப நான் கன்ஃபியூஸ் பண்றேனா இல்லை உங்களுக்கு புரியுதா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் சிம்பிளிஃபைடா சொல்றேன். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு, தூங்கிடுறோம், ஒரு 8 மணி நேரம் தூங்குறோம், மிச்சம் 16 மணி நேரம் இருக்கு. உங்களுக்கு லைஃப்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை பத்தி நம்ம சிந்திக்காம இருக்க முடியாது. அந்த கவலை, அதை பத்தி கவலைப்படதான் செய்வோம், அது பயப்படுவோம், ஏதாவது ஒண்ணு. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல வரல, நம்ம மனிதர்கள் எல்லாரும். ஸோ நானும் தான் நீங்களும் தான் எல்லாரும் பயப்படுவோம். ஐயோ நல்லபடியா இப்படி எல்லாம் டென்ஷன் இருக்குதான் செய்யும், அதெல்லாம் இருக்கட்டும். பட் அந்த 16 மணி நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாதிக்கு பாதியோ இல்ல வாட் எவர் கொஞ்சம் அந்த நிம்மதியா இருக்க பாருங்க. அது முடியும் உங்களால. உங்க தாட் ஜஸ்ட் தாட் தான். உங்க ஒரு நேரம் ஒரு படம் பார்த்துட்டு இருந்தா நீ அதை பத்தி யோசிக்க உங்க கடனை பத்தி யோசிக்க தலைவர் படம் ரிலீஸ் ஆயிடுச்சுடா, நீ உனக்கு கடன் எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா பாரு இன்னைக்கு ஏதோ பண்டிகை, தலைவர் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் ஷோ ஏதோ ஃப்ரெண்டு கூட்டு போற, அந்த 2 மணி நேரம் நீ கவலையை யோசிச்சு படத்தை என்ஜாய் பண்ண போற. ஏன் அப்போ அந்த பிரச்சனை இல்லாம போயிடுச்சா என்ன? எல்லாம் இங்க இருக்கு. ஸோ நீங்க முடிவு பண்ணி இந்த நிமிஷத்துல நான் இந்த செகண்ட்ல நான் அதை பத்தி யோசிக்கல, நான் பாசிட்டிவா யோசிக்கிறேன். அந்த பிரச்சனை நல்லபடியா தீருது, நான் பாசிட்டிவா யோசிக்கிறேன். இப்படி நீங்க டைமை பார்த்து இன்னைக்கு 16 மணி நேரத்துல நான் எத்தனை நிமிஷம் நான் சந்தோஷமா இருந்தேன், எத்தனை நிமிஷம் துக்கமா இருந்தேன், இந்த கணக்கு வழக்குகள் எல்லாம் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா இது ஜஸ்ட் என்னோட தாட்டு தான், என்னோட எண்ணங்கள் தான். இந்த எண்ணங்களை நான் இதை நினைச்சா இதுதான், இதை நினைச்சா இதுதான். கடன் இருக்கட்டும் சார் நான் ஒருத்தனுக்கு கடன் கொடுக்கணும், எனக்கு ஒரு பிரச்சனை, அது இருக்கட்டும் சார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த நிமிஷம் நான் என்ன நினைக்கிறேன்றது என் கையில இருக்கல, என் சுதந்திரம், அது என் சுதந்திரம். அதை பத்தி தான் நினைக்கணும்னு யாரும் எனக்கு கட்டாயப்படுத்தல, நானே தான் அன்கான்சியஸா அதை நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ கடன் பிரச்சனை இருக்கட்டும். இங்க இப்ப நான் என்ன யோசிக்கலாம், ஐயோ இது எப்படி கட்ட போறேன் அப்படின்னு யோசிக்கலாமா? கடன் பிரச்சனை இருக்கு, தீரும், ஏதாவது ஒன்று நடக்கும், தீரும், ஏதாவது ஒன்று நடக்கும், தீரும், அந்த கடனை நம்ம கட்டுறோம், ஜாலியாகிறோம், பயங்கரமா சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நினைக்கலாம்ல. யாரோட மூளை இது, யாரோட எண்ணங்கள், யாரோடைய அந்தகரம்? உங்களோட தானே. நீங்க நினைச்சா நீங்க நினைக்கலாம், நீங்க டாபிக்கை மாத்துங்க, அதை எந்த கட்டாயமும் இல்லை. வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை பத்தியே தான் யோசிக்கணும், அது என்னாகுமோ ஏதாகுமோ, நான் இப்படித்தான் இருக்கணும்னு எந்த சட்டமும் இல்லை. பிரச்சனை இருக்கா, இருக்கட்டும். அப்போ இங்க என்ன நீங்க யோசிக்கணும், ஓகே பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை எப்படியா தீந்துடும், டோன்ட் வரி, அந்த பிரச்சனை எப்படியா தீரும், அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு, நான் சந்தோஷமா இருப்பேன், அப்படிதான் நீங்க யோசிக்கணும். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது இப்போ சினிமாக்கு போங்க, வேற ஏதாவது, கீப் யுவர் செல்ஃப் ஹாப்பி. இன்றைய பொழுது இந்த பிரசன்ட் மொமெண்ட்டை நான் சந்தோஷமா தான் வெளிப்படுத்துவேன். இந்த பிரசன்ட் இப்போ ஒவ்வொரு க்ஷணமும் கடந்து போகுது இல்லையா, இந்த கடந்து போகிற ஒவ்வொரு க்ஷணமும் நான் நேர்மறையாகவும் சந்தோஷமாகவும் தான் அதை விடுவேன். அது இந்த மொமெண்ட் போனா அது சந்தோஷமான மொமெண்டா போகணும், அப்பதான் நாளைக்கு எனக்கு அது சந்தோஷமா வரும். எது நம்மளுக்கு சந்தோஷம்? அந்த கடன் தீர்றதான் சந்தோஷம். அப்ப நாளைக்கு எனக்கு இன்னைக்கு நான் சந்தோஷமான மொமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், நாளைக்கு எனக்கு சந்தோஷமான மொமெண்ட்ஸ் திரும்ப வரணும். எனக்கு எது சந்தோஷம்? என் கடன் தீர்வு தான் சந்தோஷம். அப்ப அந்த நாளை எனக்கு வரும் பொழுது என் கடன் தீர்ந்திருக்கும். இது ஒரு சைக்கிள். இது கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட் தான், இன்னும் ஆழமா எல்லாம் பார்க்கலாம். பட் உங்களுக்கு கொஞ்சம் பேசிக்கலா உங்களுக்கு புரிஞ்சதா? வாட் தாட்ஸ் யூ கிவ் யூ வில் கெட் பேக். இதை எப்படி தீர்க்க போறோம் அது உங்களுக்கு தேவையே இல்லை, பிரபஞ்சம் அதை சரி செய்யணும். பட் நீங்க இந்த கால்குலேஷனை பார்க்கணும். ஒரு நாளைக்கு 16 மணி நேரம், 8 மணி நேரம் போக மிச்சம் 16 மணி நேரம், அதுல எவ்வளவு நேரம் ஆச்சா நீ பிரக்ஞையில இருந்த, பிரசன்ட் மொமெண்ட்ல இருந்த, அந்த பிரசன்ட் மொமெண்ட்ல சந்தோஷமா இருந்த, நிம்மதியா இருந்த, அந்த கவலையை பத்தி யோசிக்காம இருந்தியா? அதான் சரி. பிரச்சனையை அப்படியே மறந்து கண்மூடித்தனமா சில பேர் பிரச்சனைக்கு பயந்து சரக்கு அடிச்சுட்டு மட்டையாயிடுவோம், அதை பத்தி யோசிச்சாலே தலைவலிக்குதுன்னு. அப்படியெல்லாம் இல்லை, நான் அந்த ஆங்கிள் பிரச்சனையை அப்படி அதை பார்க்காத, உன் பிரச்சனையை பார்க்காதுன்னு சொல்ல. ஆமா பிரச்சனை இருக்கு, ஆமா பிரச்சனை இருக்கு, எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை ஆமா இருக்கு, ஆனா அதை பத்தி யோசிக்க மாட்டேன். பிரச்சனை இருக்கு அவ்வளவுதான், அதை ஓடி ஒளியல. ஐயோ அதை பத்தி நினைச்சாலே பயமா இருக்கு, வா போய் சரக்கு அடிச்சுட்டு மட்டையாடலாம், இல்லவா வேற ஏதாவது சினிமாவுக்கு போயிடலாம், வேற ஏதாவது அது பண்ணலாம் இது பண்ணலாம், மொத்தத்துல அதை பத்தி யோசிக்கவே கூடாதா சாமி, அது தப்பு. பயந்து ஓடாதீங்க, அது உங்களை துரத்தும்.
ஆமா பிரச்சனை இருக்கு என்ன இப்போ, ஆனா நான் இங்க பாசிட்டிவா தான் யோசிப்பேன். அந்த பிரச்சனை தீருதுன்னு தான் யோசிப்பேன். அதுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்குது, அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ஏதோ வழிவகை பிறக்குது, அது அது தீருது, அது அந்த பிரச்சனை தீர்ந்து நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படிதான் வச்சுக்குவேன் என் தாட்டை. இந்த பிரார்த்த வினை, இந்த பிரசன்ட் மூமெண்ட்டை நான் அப்படிதான் வச்சுக்குவேன். அப்பதான் என்னுடைய ஃபியூச்சர், அதாவது என்னுடைய ஆகாமிய வினை நல்லபடியா அமையும். ஸோ இதை பற்றி உங்கள் சிந்தனை விட்டு இதையே திரும்ப திரும்ப வேற வேற எக்ஸாம்பிள் வேற வேற ஆங்கிள் சொல்ல இருப்பேன், டைம் போயிட்டே இருக்கு. ஸோ இதை பத்தி கொஞ்சம் உங்களோட சிந்தனையில ஓட்ட விடுங்க. உங்க மைண்ட் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு, நீங்க பார்த்து நினைச்சாதான் உண்டு. அது பாட்டுக்கு யோசிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படிதான் அது ஓடும், பட் அது அவசியம் இல்லை. நீங்க நினைச்சா நான் இப்படிதான் யோசிப்பேன், நீங்க அதை யோசிச்சா அக்கௌண்ட்ஸ் ஏறும், லைக் உங்க பாசிட்டிவ் மூமெண்ட்ஸ் ஏறும். இந்த ப்ரெசென்ட்டை வந்து நீங்க பாசிட்டிவா அனுப்பிச்சு வைக்கிறீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு. ஸோ அது போயிட்டு அந்த பாசிட்டிவிட்டி திரும்ப உங்களுக்கே வரும் ஃபியூச்சர். அப்போ ஃபியூச்சர் நல்லபடியாக பாசிட்டிவாக அமையும். ஸோ அந்த சைக்கிளை நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ அதை பற்றி உங்கள் சிந்தனைகளையும் ஓட விடுங்க.